அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பல வகையான மிளகாய் நம்ம வளர்க்கலாங்க. சமையலுக்கு எல்லா விதமான சமையலுக்கும் நம்ம மிளகாயை பயன்படுத்தலாங்க. அப்படி பார்த்தா இப்போ நான் படிச்சிட்ருக்கிறது பஜ்ஜி மிளகாய்ங்க. பஜ்ஜி மிளகாய் அப்படின்போது பஜ்ஜி மட்டும் செய்ய முடியாதுங்க. நிறைய நம்மளுக்கு தேவையானது மீறி வளரும்போது அதை வச்சு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறோம். அதுலேயே வந்து ஒரு கொச்சு மாதிரி பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்குங்க. எல்லா விதத்துலேயும் அதை யூஸ் பண்ணலாங்க. அடுத்தது குடமிளகாய்ங்க. ரொம்ப வெயிலால் இந்த இடம் சின்ன சின்னதாக வந்திருக்குதுங்க. அதையும் நம்ம சாம்பார் பண்ணலாம். குடமிளகாய் சேலட்லாம் பண்ணலாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது அது இந்த இட்லி எல்லாம் தாளித்து பண்ணும்போது குடமிளகாய் கீரி போட்டு பண்ணலாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் நார்மல் பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்குதுங்க. காஷ்மீரி சில்லியும் இருக்குங்க. அதுவும் காரம் குறைவாக இருக்குங்க. இப்படி பாருங்கள், மாடி தோட்டத்தில் எத்தனை விதமான மிளகாய்ங்க, நெய் மிளகாய் கூட இருக்குங்க. நன்றிங்க.